வெகு காலத்துக்கு முன்னாடி தேவேந்திர சிம்மன்கிற மன்னன் தன்னோட நாட்டை ரொம்ப நல்லா ஆண்டு வந்தான். தனக்கு அப்பப்போ ஆலோசனைகள் சொல்ல ஒரு அந்தரங்க ஆலோசகரை நியமித்து கொள்ள அவன் நினைச்சான். அந்த பதவிக்கு ஏற்றவர் வித்யாதரருங்கிற உயர்குடிமகன் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சான். அவனோட மனைவி தன்னுடைய கணவன் அந்தரங்க ஆலோசகர் ஒருவரை நியமிக்க போவதை அறிந்து தன்னுடைய மாமாவான கமலாகரரை அந்த பதவியில் நியமிக்கும்படி வற்புறுத்தினான். மன்னன் அதுக்கு, இங்கே பாரு, இந்த பதவியை வகிக்கிறவர் நல்ல அனுபவம் பெற்றவராகவும் திறமை மிக்கவராகவும் இருக்கணும். அதனால தான் நான் வித்யாதரருக்கு அந்த பதவியை அளிக்க நினச்சேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ராணி, ஆ, என்னோட மாமா கமலாகரர் வித்யாதரரை விட எவ்விதத்திலும் தாழ்ந்தவர் இல்லை. பார்க்க போனால் நல்ல அனுபவம் மிக்கவர், நல்ல அறிவாளி, திறமைசாலியும் கூட. அதனால் அவரையே உங்களுடைய அந்தரங்க ஆலோசகராக நியமித்து கொள்ளுங்க அப்படின்னு சொன்னான். மன்னனும் சிரிச்சுக்கிட்டே, நீ உன்னுடைய மாமனை திறமைசாலின்னு சொல்லுற, நான் வித்யாதரரை இந்த பதவிக்கு ஏற்றவர்னு நினைக்கிறேன். இந்த நியமன விஷயத்தில் நான் அவசரப்பட போகிறதில்ல. உன்னை திருப்திப்படுத்தவோ யார் திறமைசாலின்னு கண்டுகொள்ளவோ அந்த 2 பேருக்கும் பரீட்சை வைக்கணும். அதில் தேறியவரை என்னுடைய அந்தரங்க ஆலோசகராக நியமிச்சிடுற, சரிதானே அப்படின்னு கேட்டான். ராணியும் அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொன்னான். தலைநகரத்தில் ஒரு பிரபல வியாபாரி இருந்தார். அவருடைய ஒரே மகளை கல்யாணம் கட்டிக்க 3 பணக்கார இளைஞர்கள் போட்டி போட்டாங்க. 3 பேருமே சமநிலையில் எல்லா தகுதிகளையும் பெற்றவங்களாக இருந்ததால் அவங்களில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை அந்த வியாபாரிக்கு ஏற்பட்டுச்சு. அதனால் அவர் அந்த 3 இளைஞர்களையும் தான் முழுக்க நம்புகிற யோகானந்தருங்கிற யோகிக்கிட்ட அனுப்பி வச்சார். யோகானந்தர் தலைநகரத்திலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஒரு மலையில் வசித்து வந்தார். வியாபாரி அனுப்பி வச்ச 3 இளைஞர்களும் அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவரை பார்த்தாங்க. வியாபாரி அவங்கள அனுப்பி வச்ச காரணத்தை அறிஞ்சுக்கிட்ட அவர் அவங்க 3 பேரையும் உற்று நோக்குனார். அதுக்கப்புறமா அவர் 3 மண்பாண்டங்களை எடுத்து அதில் ஒன்றில் மண்ணையும் இன்னொன்றில் நீரையும் 3ஆவதுல தானிய விதைகளையும் நிரப்பி அவங்க ஒவ்வொருவர்கிட்டவும் ஒன்றை கொடுத்து அனுப்புனார். 3 பேரும் தலைநகரத்துக்கு வந்து யோகியார் தங்களுக்கு கொடுத்த மண்பாண்டங்களை காட்டினாங்க. அதை பார்த்த வியாபாரிக்கு யோகியார் என்ன சொல்ல விரும்பினாருங்கிறது தெரியலை. அதனால் அவர் அந்த 3 இளைஞர்களை அவங்க கொண்டு வந்த மண்பாண்டங்களை எடுத்து வர சொல்லி அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் மன்னனை பார்த்தார். அவர் தம்மோட பெண்ணுக்கு மணமகனை தேர்ந்தெடுக்க யோகியார் புதிர் போல கொடுத்துள்ள பதில் தமக்கு புரியலைன்னும் அது என்னன்னு தனக்கு சொல்லுமாறு வேண்டினார். மன்னனும் அந்த 3 பேர்கிட்டவும் யோகியாருடைய பதில் என்னவாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டான். முதலாவது இளைஞன் என்ன சொன்னானா, மன்னா, அவர் ஒரு மண்பாண்டத்தில் மண்ணை நிரப்பி கொடுத்தாரு. மண் இல்லைனா நீரினாலும் விதையினாலும் ஒரு பயனும் இல்லை. அதனால் யோகியார் என்னத்தான் மணமகனாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னான். 2வது இளைஞனும், மன்னா, எனக்கு யோகியார் நீர் நிறைந்த பாண்டத்தை கொடுத்துருக்காரு. நீர் இல்லைன்னா மண்ணும் விதையும் இருந்து என்ன பயன்? எல்லா உயிர்களுக்கும் நீர் ரொம்ப அவசியம். தண்ணீர் நிரம்பிய பாண்டத்தை யோகியார் என்கிட்ட கொடுத்து நானே இவருடைய மகளை மணக்க ஏற்றவன்னு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னான். 3வது இளைஞனும், நீரும் மண்ணும் மட்டும் இருந்தால் எதுவும் வந்துடாது. விதை இருந்தாதான் அது முளைச்சி பயிராகி உணவு தானியத்தை கொடுக்கும். யோகியார் மண்பாண்டத்தில் தானியத்தை நிரப்பி என்கிட்ட கொடுத்ததால அவர் என்னையே இவருடைய மகளுக்கு ஏற்ற மணாளன்னு குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னான். அப்போ மன்னனுக்கு இதுதான் கமலாகரருக்கும் வித்யாதரருக்கும் வைக்க வேண்டிய பரீட்சைன்னு தோணுச்சு. அந்த சமயத்தில் அந்த 2 பேருமே சபையில் இருந்தாங்க. மன்னர் கமலாகரர்கிட்ட, இதுக்கு நீங்கள் என்ன தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டான். கமலாகரருடனே, மண்ணும் விதையும் இருந்து விட்டாலே நமக்கு வேண்டியது கிடைச்சிடுமா என்ன? நீர் மண்ணுக்குள்ளே போய் விதையை முளைக்க வச்சாதான் நமக்கு தானியம் கிடைக்கும். அதனால் யோகியார் நீர் நிரம்பிய மண்பாண்டத்தை கொடுத்த இளைஞனையே மணமகனாக தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னார். உடனே மன்னன் வித்யாதரர்கிட்ட, உங்களோட தீர்ப்பு என்னவோ அப்படின்னு கேட்டார். வித்யாதரரும், மன்னா, நான் இதுக்கு விடை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த 3 பாண்டங்களையும் பார்க்கணும்னு சொன்னார். அதுக்கப்புறமா அவர் மண்பாண்டத்தில் இருந்த நீரை கொஞ்சம் எடுத்து குடித்தார். இன்னொரு மண்பாண்டத்தில் இருந்த மண்ணை முகர்ந்து பார்த்தார். அதுக்கப்புறமா 3ஆவது பாண்டத்தில் இருந்த தானியத்தை தொட்டு நசுக்கி பார்த்தார். அதுக்கப்புறம் அவர், அரசே, யோகியார்
மண்ணை மண்பாண்டத்தில் போட்டு கொடுத்த இளைஞனையே மணமகனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னார். இதனால் திருப்தி அடையாத மன்னன் மறுநாள் யோகியாரையே தன்னுடைய சபைக்கு வரவழைச்சான். அவரும், மன்னா, விலையுயர்ந்த வைரம் கிடைப்பது மிக அரிது. அத்தகைய வைரம் ஒன்று உன்னுடைய சபையில் உள்ளது. அதை நீயே கண்டுகொள். அதனால் உனக்கும் உன்னுடைய நாட்டிற்கும் நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். மன்னனும் அவரை வணங்கி மரியாதையாக வழி அனுப்பிட்டு தன்னுடைய அந்தரங்க ஆலோசகர் யாருங்கிறத அப்பவே அறிவிச்சான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, யோகியார் எதற்கும் புதிரையே விடையாக சொன்னாரே, மன்னன் யாரை தன்னுடைய அந்தரங்க ஆலோசகராக தேர்ந்தெடுத்தான்? அது ஏன்? என்னுடைய இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்துவிடும்னு சொல்லுச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, வேதாளமே, மன்னன் தேவேந்திர சிம்மன் நல்ல அறிவாளி. அவன் முதலில் 3 இளைஞர்கள் கூறிய பதிலாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு கமலாகரருக்கும் வித்யாதரருக்கும் பரீட்சை வைத்து அவர்கள் கூறிய விடைகளாலும் திருப்தியடையாமல் அவன் யோகியாரை வரவழைத்தான். அவரும் தம்முடைய வழக்கப்படியே விடையை ஒரு புதிராக கூறிவிட்டு போனார். அவர் வைரம் என குறிப்பிட்டது வித்யாதரரையே என புரிந்து கொண்ட மன்னன் அவரையே தன்னுடைய அந்தரங்க ஆலோசகராக நியமித்தான். அந்த 3 இளைஞர்கள் கொண்டு வந்த மண்பாண்டங்களை வித்யாதரரை தவிர வேறு யாருமே சோதித்து பார்க்கவில்லை. வித்யாதரர் ஒவ்வொரு பாண்டத்தில் உள்ளதையும் பரீட்சித்து பார்த்தார். அதனால் தண்ணீர் மிகவும் உப்பு கரித்ததோடு அதில் கிருமிகள் இருப்பதை கண்டார். தானியமோ சொத்தையும் நசுக்கினால் அமுங்கி போவதாகவும் இருப்பதை அவர் பார்த்தார். மண்ணை முகர்ந்து அது மிக நல்லது என்றும் கண்டுகொண்டார். அதனால்தான் மண் நிறைந்த மண்பாண்டத்தை அந்த இளைஞனிடம் யோகியார் கொடுத்து அவனை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என அவர் யூகித்ததை கூறினார் என்று கூறினான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால் அவனுடைய மௌனம் கலைஞ்சது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.